நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மேடம் கூப்பிட்டீங்களா? இந்த லெட்டர் ஸ்டாலின்ட்ட கொடுத்துரு. என்ன லெட்டர் மேடம்? பர்சனல். மேடம் தோகரார் சாரு அவரை போய் நேர்ல பார்த்து குத்தீங்கன்னா சந்தோஷப்படுவார்ல, அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம லெட்டர் எழுதி கொடுக்கணுமா? உனக்கு எதுவுமே தெரியாத குருவி? தெரியாதா மேடம்? சரி தெரிய வேணாம், போய் கொடுத்துரு. சரி இப்போ எதுக்கு லெட்டர்? சில விஷயங்களை நேர்ல பார்த்து சொல்ல முடியாது, சில ஃபீலிங்ஸ் முகத்தை பார்த்து வெளிப்படுத்த முடியாது, அதுக்காக தான் இந்த லெட்டர். கொடுத்துரு. சில ஃபீலிங்ஸ் மூஞ்ச பார்த்து சொல்ல முடியாதா? ஓஹோ அப்படி போதா கதை. குருவி உன் ரூட்டு கிளியரா, சுதந்திர வானத்துல சொயின்னு சிறகடிச்சு பறடா. இனி உன்னை கேட்க யாருமே இல்லடா. உன் ரூட்டு கிளியரா. சமீக்தா, சமீக்தா, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு ப்ளீஸ். என்ன? டீச்சர்ஸ் ரூமுக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. சொல்லு, என்ன விஷயம்? இல்ல குருவி ஒரு நிமிஷம் வெளியில் நில்லு. சார் ஓகே சார். மேடம் அதான் சாரே வந்துட்டாரு, உங்க கையால நீங்களே குத்துருங்க சார். புரியுது சார், புரியுது. இன்சல்ட் பண்றத எல்லாரும் முன்னாடி பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன தனியா பேச வேண்டியது இருக்கு? விவரம் புரியாம பேசாத. எல்லாம் புரிஞ்சிருச்சு, நீ என்ன ஆளை விடு. அவர் ஸ்டாஃப், நீ நான் ஸ்டாஃப். அதனால அவர் என்ன வேணா தப்பு பண்ணுவாரு, நான் தட்டி கேட்க கூடாதா? அப்படி சொல்ல சமீக்தா. நீ பெரிய இவன் நினைச்சுதான் நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீயே பல்ட்டி அடிச்ச பிறகு எனக்கு இங்க என்ன வேலை? அப்படி இல்ல. இங்க பார், நீ கேட்டன்ற ஒரே காரணத்துக்காக தான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இங்க வந்தேன். பசங்களை பிடிச்சிருந்தது, நான் சந்தோஷமா வேலை செஞ்சேன். அது எதையும் நான் இல்லைன்னு சொல்லையே. அப்புறம் ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? சரி தப்புதான். சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல விட்டுட்டு இப்ப வந்து சாரி பூரின்னுட்டு. யாருக்கு வேணும் சாரி? நான் வேற என்னதான் பண்ணணும்னு சொல்லு, பண்றேன். பண்ணணும் இல்ல பண்ணிருக்கணும். நீ பண்ணல, விட்டுட்ட, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப அவ்வளவுதானா? அவ்வளவுதான் ஸ்டாலின். ஓஹோ, அப்ப இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் உனக்கு ஒண்ணுமே இல்ல, அப்படித்தானே? இத பார், ஒரு பில்டிங்க கட்டுறதுக்கு 5-6 வருஷம் ஆகும், ஆனா அது உடைக்கிறதுக்கு 5 நிமிஷம் போதும். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான். சமீக்தா, ஐ அம் ரியலி சாரி. ஓ சாரி எனக்கு தேவையில்லை. சரி நீ வீட்டுக்கு போ, உன் கோவமெல்லாம் குறையிட்டு நாளைக்கு வந்து பேசிக்கிறேன். இனிமே என்ன நாளைக்கு? அவ்வளவுதான், இன்னியோட எல்லாம் கடைசி. சமீக்தா, நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன், படிச்சுக்கோ. அது என்னன்னு சொல்லு, நான் பதில் சொல்றேன். நான் உன்கிட்ட பதில் எதிர்பார்க்கல, அதுல எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், நான் வரேன். சமீக்தா ப்ளீஸ். கெஞ்சாத ஸ்டாலின், அது உன் குவாலிட்டியே கிடையாது. சரி அல்லது தப்பு, அவ்வளவுதான். சரி, நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். ஐ அம் சாரி. தப்புனா சாரி சொல்லக்கூடாது, அதை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். தட்ஸ் இட். நீ சும்மா என்ன சமாதானம் படுத்துறதுக்காக சாரி சொல்ற, அது எனக்கு வேண்டாம். இவ்வளவு கோவம் ஒரு சொல்லு, ஏன் பாதியில நிறுத்திட்ட? இவ்வளவு கோவம் ஒரு பொண்ணுக்கு ஆகாது, அதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்தியா எங்க ஆரம்பிச்ச பிரச்சனை எங்க வந்து முடிஞ்சிருச்சுன்னு? இவ்வளவு சாரி சொல்றேன், போக வேண்டிய அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் அர்த்தம் ஸ்டாலின். இன்னும் நீ மாறவே இல்ல. நீ ரொம்ப மாறிட்ட ஸ்டாலின். நான் என் பழைய ஃப்ரெண்ட தேடி வந்தேன், நீ அவ இல்ல. ஐ அம் சாரி, நான் கிளம்புறேன். ஏய் சமீக்தா, சொன்னா நிஜமாவே மிஸ் கோச்சிட்டு போயிட்டாங்களா? அப்படி தாண்டி சொல்றாங்க. எல்லாம் இந்த தமிழால தாண்டி வந்தது. தமிழ் சொன்னதுக்கெல்லாம் ஒன்றும் மிஸ் கோச்சுக்கல. ஸ்டாலின் சார் சப்போர்ட் பண்ணதான் மிஸ்ஸுக்கு கோவம். மிஸ் வரலன்னா ஸ்போர்ட்ஸுக்கு என்னடி பண்றது? என்ன பண்றது, திரும்பவும் நெய்க்குருவி கிட்ட போய் நிக்க வேண்டியதுதான். அவர் என்னைக்கு ஃபுட்பாலுக்கும் வாலிபாலுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கோச் பண்றது. இந்த வருஷம் அவ்வளவுதான். பெருசா படிக்க வேணாம், ஸ்போர்ட்ஸ் டேல பெரிய ஆளாயி எப்படியாவது சமாளிச்சலான்னு பார்த்தேன், நடக்காது போல இருக்கே. அதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், அரசனை நம்பி ஆண்டி ஆவாதீங்கன்னு. ஒழுங்கா பரண மேல தூக்கிப்பட்ட புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிங்கடி. என்னைக்கு இருந்தாலும் படிப்பு தான் நம்மள காப்பாத்தோம். ஏய் என்னடி இவ கிளவி மாதிரி பேசிட்டு இருக்கா? ஒழுங்கா படின்னு சொன்னா என்னைய கிளவின்றியா? நம்ம ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கிறோமோ இல்லையோ, எனக்கு மிஸ் பண்ணது ரொம்ப வருத்தமா இருக்குதுடி. பசங்களே ஃபீல் பண்றானுங்க. என்னடி சொல்ற? நம்மளே இப்படி ஃபீல் பண்றோமே, பசங்களே எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஆலையோ மின்னலு பொட்டலம் எல்லாம் இன்னும் கிளாஸ்க்கே வரல. எங்கடி போயிருப்பானுங்க? எங்கேயாவது மரத்தடியில உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பானுங்கடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். குட் மார்னிங்.
Sit down. ஏய் என்ன கிளாஸ்ல பகுதி பேரை காணா? கேக்குறீல்ல? தெரியல சார். டேய் கைபாமு சயின்ஸ் புக் எடுறா. டேய் புக்கு குடுறா. வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? புக் எங்க? எடுத்துட்டு வரல சார். எடுத்துட்டு வரலையா? டேய் இன்னைக்கு சயின்ஸ் பீரியட் இருக்குன்னு உனக்கு தெரியல? தெரியுமா தெரியாதா? இல்ல சார், மிஸ் தான் இன்னைக்கு பர்மிஷன் வாங்கி பெரிய கிரவுண்டு கொண்டு போறேன்னு சொன்னாங்க. அதே அவங்க கோஸ்ட் போயிட்டாங்களே. இங்கெல்லாம் விட்டு போக மாட்டாங்கன்னு நினைச்சோம் சார். நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி பழகுனாங்க சார். போக மாட்டாங்கன்னு நினைச்சோம் சார். டேய் கைபாமு எந்திரா. வெண்ணிலா உன் புக்கா வேண்டிய கொடு. டேய் அதுல 5வது சாப்டர் எடுத்து வாசி. வாசிடா. பருப்பொருட்கள் 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 பருப்பொருட்கள். சார் ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். டேய் அழுகுறத நிறுத்துறியா? டேய் அழுகுறத நிறுத்திட்டு கண்ணை தொடங்க. சார் எப்படியாவது மிஸ் கூட்டிட்டு வந்துருங்க சார். நானா மாட்டேன்னு சொல்றேன்? உங்க மிஸ்ஸுக்கு தான் தலைக்கு மேல கோவம். வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் மேல இருக்க கோவம் இருக்கட்டும். இப்ப நீங்களே கண்ணை காசிட்டு உட்காந்துருக்கீங்களே, உங்களை பத்தி ஏதாவது யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் யோசிக்கல. அவங்களுக்கு அவங்க கோவமும் தன்மானந்தே பெருசு. உங்களை பத்தில கவலை இல்லையில சார். நீங்க நீ மிஸ் சப்போர்ட் பண்ணிருக்கணும் சார். ஓஹோ தப்பெல்லாம் என் மேலதான் இல்லையா? இருக்கட்டும்டா, நான் தப்பு பண்ணாதவே இருக்கட்டும். நான் இவ்வளவு தூரம் கெஞ்சுறேன், சாரி சொல்றேன். கொஞ்சமாவது மனசு இறங்க வேணாமா? போயிட்டாங்க. நான் வேற அவங்களை நம்பி ஸ்போர்ட்ஸ்ல உங்க எல்லாரும் பேரும் கொடுத்து உங்க மனசுல ஆசை ஏற்படுத்தி வச்சிருக்கேன். இப்ப நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். ஏய் அவங்கதான் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்கடா. நீங்களும் என் மேல தப்பு சொல்லுங்க. என்னமோ பண்ணுங்க சார். கோச்சிக்காதீங்க சார். என்னமா ஒரு சாப்டரை படின்ற முடியல, கஷ்டமா இருக்குன்னு அழுகிறேன். உங்களுக்காவது அவ டீச்சரு, எனக்கு பல வருஷம் ஃப்ரெண்டு. எனக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதா? இல்ல சார், இல்ல சார், நான் படிக்கிறேன் சார். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விடுங்க. ஒண்ணு இல்ல, என்ன கொஞ்சம் தனியா வர்றீங்களா? மீதிய மதிய கிளாஸ்ல பாத்துக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார் வீட்டுக்கு வரதா உத்தேசம் இருக்கா இல்லையா? நீங்க இப்படி சாப்பிடாம தனியா உட்காந்தா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? ஏன் சார் நீங்க இப்படி ஃபீல் பண்றதை விட சம்பந்தப்பட்டவங்களை சொன்னதானே சார் தெரியும்? யோ யாருக்கு தெரியணுங்கிறதுக்கு அவ்வளோ நான் கவலையா இல்லை. ஆமா நான் கவலையா இருக்கேன்னு உனக்கு யாரு சொன்னாங்க? ஆமா உங்க மூஞ்ச பார்த்தாவே தெரியுது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு. என்ன நக்கல? என்ன சார் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கின்னு இப்ப என்ன அவங்க கோச்சின்னு போயிட்டாங்க அவ்வளவுதானே? யோ என்ன போயிட்டு அங்கிட்டு சாதாரணமா சொல்ற? ஏன் சார் எத்தனை வாட்டி அந்த அழகங்கிட்ட சண்டை போட்டுன்னு கோச்சின்னு போயிருப்பீங்க. இவங்க யார் சார்? நம்ம சம்பந்தம் சார். போய் சரிம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வரத விட்டு ஃபீல் பண்ணுகிறீங்க. யோ நான் எதுக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நல்லா இருக்குதா கதை. சயின்ஸ் எல்லாம் ஒரு பாடமா, ஹிந்தி தான் முக்கியம்னு உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு கோவம் வராது? யோ என்ன வளர்ற? அது மாதிரிதான் சார் இதுவும். எங்கேயோ இருந்த பிடி டீச்சரை தாங்கி தடுக்கி கூட்டின்னு வந்துட்டு இப்போ விளையாட்டெல்லாம் முக்கியம் இல்ல பாடம் தான் முக்கியம்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வராது? அதுக்கு இப்படித்தான் விசில கழட்டி தூக்கி எரிஞ்சு போறதா? நல்லா இருக்குதா நாராயணன் கதை. உங்களுக்கு கோவம் வந்தப்போ தமிழ் கணத்துல ஓங்கி அப்புனீங்க, அவங்க விசில தூக்கி எறிஞ்ச வண்டி தப்பா? ஏன் சார் அந்த அழகன் உங்களுக்கு எப்படியாச்சும் ஆப்பு வைக்கணும்னு அலையிறான், அவனை பார்த்தா வண்டி குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் எல்லாம் சொல்றீங்க. நீங்களும் தமிழும் கட்டி பூச்சி உருன்னீங்க. இப்போ அந்த தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி தானே அந்த அம்மா கிட்ட சண்டை போறீங்க. சார் ஆசிரியர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் சார். அவங்க கிட்ட வீம்பு வேண்டி என்ன இருக்கு? என்ன சார்
எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? இல்ல பசங்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆமா சார், நல்லவங்க அவங்களும் அவங்கள மாதிரி பசங்க கிட்ட பாசத்தை காட்டுறாங்க சார். அவங்க போறாங்கன்னா பசங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? எல்லாருமே அழுகுறாங்கய்யா. சார் நல்ல டீச்சர் சார் அவங்க. யோ நீ என்னயா எப்ப பாரு அவங்கள திட்டிகிட்டே இருப்ப, போறாங்கன்னு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறியாங்க? சார் அவங்க நல்லவங்க சார், ஆனா உங்களை விட ஒண்ணும் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி இருப்பேன். ஆனா அவங்க நல்லவங்க தான் சார். சரிங்க சார், ரொம்ப யோசிக்காதீங்க. போய் ஒரு சாரியை போட்டீங்கன்னா டக்குன்னு எடுத்து வச்சுப்பாங்க. லேட் ஆயிடுச்சியா? அதுக்கு இல்ல காலையில போய் சார் அந்த அம்மா கொஞ்சம் கோவக்கார அம்மா சார். காலையிலேயே பஸ்ஸை புடிச்சு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் அம்மா அண்ணா வருமா அப்பா அண்ணா வருமா? ஏ நிஜமாவே கோஸ்ட் போயிடுவாங்கன்றியா? துவைச்ச துணியெல்லாம் அர்ஜென்ட்டா அயன் பண்ணி வாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். யோ என்னயா சொல்ற? சொமனா கட்டியன் சார். ஓ போயா சார் உங்களுக்கு சொன்னதான் சார் அவங்களுக்கும் நியாயம் இருக்கிற இடத்துல தான் சார் கோவம் இருக்கும். கோவம் இருக்கிற இடத்துல தான் சார் குணம் இருக்கும். குணம் இருக்கிற இடத்துல தான் சார் நல்ல மனம் இருக்கும். எப்படி சார் ஆர்டரா வருது பாத்தீங்களா? நீ இருக்க பாத்தியா சார்? உங்களோட இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி தான் சார் அவங்க. ஒரு கொகையில 2 சிங்கம் இருக்கும் போது தான் சார் முட்டிக்கும் மோதிக்கும். முட்டிக்கும் போதே தெரிஞ்சுக்கோனா அது சிங்கம் தான். யோ பரவாயில்லையா, நீ கூட பிரச்சனையை ஈஸியா டீல் பண்றியா? சார் எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் சார். மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேக்குறவன் பெரிய மனுஷன். யோ அது மாறி இல்லையா வர? சார் எதுவா இருந்தாலும் நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டியதானே சார்? சார் வாங்க சார் போய் ஒரு இட்டு பாத்துட்டு வந்துருவோம். சரி, யாரெல்லாம் நட விளையாட வரீங்க? சரி, ஒரு ரவுண்ட் ரன்னிங்காவது போயிட்டு வரலாமா? ஏய் கேக்குறாங்கல்ல, கம்முன இருந்தா என்ன அர்த்தம்? எப்படி நடி சொல்ற? நான் வரலடி. ஏய் சனி நீ? நான்லாம் இனிமேல் கிரவுண்டு பக்கமே வர மாட்டேன். ஒருத்தர் கூட வர மாட்டீங்களா? ஏ டாடா, மிஸ் நீ பிரைஸ் வாங்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. மிஸ்ஸே போயிட்டாங்க. இனிமே நான் யாருக்காக பிரைஸ் வின் பண்ணணும்? ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடி. மிஸ் போயிட்டாங்கன்னா எங்க போயிருக்காங்க? ஊருக்கு தானே போயிருக்காங்க. நீ ஸ்போர்ட்ஸ் டேல பிரைஸ் வின் பண்ணி மிஸ் நீங்க சொல்லி கொடுத்தனால தான் பிரைஸ் வின் பண்ணேன்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டா மிஸ் சந்தோஷப்படுவாங்கல்ல. நீங்க என்ன சினிமா படம் எடுக்கிறாங்க? கதை சொல்ற அநியாயமா? மிஸ்ஸே அனுப்பிட்டாங்க, நான் காண்ட்ல இருக்கேன். நீ வேற எரிச்சல கரப்பாத. ஏ கைபாமு, உன் கதை என்னடா? குண்டு வீசுவியா இல்லையா? வெடிக்கிற மாதிரி ஏதாவது குண்டு இருந்தா கூடி அப்படியே தமிழ் ரூம்ல போட்டுடுறா. ஸ்டாலின் சார் தான் மிஸ்ஸை விட்டு கொடுத்தது. யாரும் தேவையில்லாம சாரை பத்தி பேசாதீங்க. நம்ம வேணும் நினைச்சிருந்தா மிஸ் இருந்திருப்பாங்கல்ல. சும்மா பிடி பிள்ளை தமிழ் எடுக்கிற மேட்ச் எடுக்க சொல்லியிருந்தா தாக்கோ வந்துச்சு போயிட்டாங்க. என்ன ஆலியமணி, என்னமோ நீ தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இப்ப என்னாச்சு? ஏய் இப்ப எது தாளமான கலர்ற? ஒழுங்கா இருக்கு அள வச்சு வேடிக்கை பார்க்க போறியா? ஏன்டா ஆலியமணி, மிஸ் போயிட்டாங்கன்னா நீ உட்காந்து அழுவியா? அவெல்லாம் ஒன்னும் அழமாட்டான். ஏய் பேசாம இருக்கீங்களா? அழமாட்டா சொன்னதான் பயங்கரமா அழுவா. போச்சு சொன்னா கேட்டீங்களா? ஏழு அழுவாதுரா. எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலடா. எனக்கும் பிடிக்கல. என்ன ரொம்ப ஓவரா இருக்கு நீங்க பேசுறது? மிஸ் போயிட்டாங்கன்னா இந்த ஸ்கூலே வேணான்றீங்களா? தங்கமான மிஸ் அவங்க தெரியுமா? என்னடா பசங்களா எல்லாரும் இப்படி சோகமா வந்து உட்காந்துக்கிறீங்க? என்ன மிஸ் போயிட்டாங்கன்னு ஃபீலிங்க? அதான் தெரிஞ்ச கதையாச்சே. உங்களுக்கு தான் எப்பவுமே நல்ல விஷயமே நடக்காது. ஏன் குருவி, நீ மிஸ் கிட்ட பேசி பார்க்கலாம்ல? பேசாம இருப்போமா? எவ்வளவு பெரிய ஆளு ஸ்டாலின் சாரு. அவரே திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டாரு. நான் கூட கைய கட்டினு பாவமா நின்னு இருந்தேன். அந்த அம்மா எதுக்குமே அசர்லடா. இருமுடா அந்த அம்மா முடிவு பண்ணா பண்ணுதான். ரைட்டோ ராங்கோ அவ்வளவுதான் மேட்ரு. ஒத்து வரலையா வெட்டி விட்டு போயிட்டே இருக்கும். என்ன பண்றது, நஷ்டம் நம்மளுக்கு தான். சரிடா, அது ஏன் நினைச்சுன்னு இருக்காம அந்த அம்மா சொல்லி குத்துத மனசுல வச்சுக்கின்னு எப்படியாச்சும் அச்சு தூள் பண்ணி கெலிக்க பாருங்கடா. கலந்துக்க போறது இல்ல. என்னடா சொல்றீங்க? ஆமா, எங்களுக்கு போட்டுச்சானா ஒண்ணுமே வேணா. ஏண்டா அதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டது? கஷ்டப்பட்டா போதுமா? இஷ்டப்பட்டு பண்ண வேண்டாமா? ஏண்டா உங்களுக்காக தான்டா தனியா ஹவுஸே ஃபார்ம் பண்ணுது. அந்த ஹவுஸ வாடகைக்கு கூட்டுரு. இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடா. கலந்துவீங்களா மாட்டீங்களா? குருவி நாங்க யாரும் கலந்துக்கிறதா இல்ல. சொல்லுங்களேன்டா.
போதுமா தத்துல வச்சலாங்கடா போலாம். நீ வாடா மணி. ஏன் இப்படி இருக்க? அழுதே ஆலே மணி, ஏன் அழுத? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் டீச்சர். திரும்பவும் வர மாட்டேன்னு நினைச்சேன். போய் உனக்கு தெரியும் நான் வருவேன்னு. உள்ளுக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சு, ஆனாலும் பயமா இருந்துச்சு. ஏன் அப்படி? உன்கிட்ட பழகின எல்லாருக்குமே தெரியுமே உன் முடிவாத குணம். நீ ஒரு முடிவு வேண்டியேண்டா அதை மாத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். நியாயமா நீ நடந்ததுக்கு நான் திருப்பி வந்திருக்க கூடாதுதான். பசங்களை பார்த்தா பாவமா இருந்துச்சு, அதான் போன போதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். தேங்க்ஸ். எதுக்கு? என் மேல கோவம் இருந்தா கூட பசங்களுக்காக திரும்ப வந்தே, அதுக்காக. பசங்களுக்காக தான் திரும்பி வந்தேன், அதுக்காக உன்னை மன்னிச்சிட்டேன்னு கிடையாது. சரி, இப்பதானே மன்னிச்சு விட்டேன்னு சொன்ன. சரி சரி, ஐ ஆம் ரியலி சாரி. சரியா சாரியா? நான் பண்ணதை தப்புன்னு நீ சொன்னதா ஒத்துக்கிட்டேன், சாரியும் கேட்டேன். அப்புறம் என்ன? சேச்சே, நான் தான் கொஞ்சம் ஓவரா ஃபீல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கோவமோ சந்தோஷமோ ரெண்டுல எது வந்தாலும் அதை எக்ஸ்ட்ரீமா காட்டுறதானே உன்னோட ஸ்டைலு. ஓ ஸ்டைலும் அதான். அதான் பிரச்சனைய. ஒரே மாதிரி செயல்படுற ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு பேருமே ஈஸியா ஒன்னா இருந்துட முடியும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒருத்தவங்க சொல்றவங்களா இருந்தா இன்னொருத்தவங்க கேட்கறவங்களா இருக்கணும். அப்பதான் அவங்க காம்பினேஷன் ரொம்ப நாளைக்கு போகும். ரெண்டு பேருமே சொல்றவங்களா இருந்தா கஷ்டம் தானே. உண்மையை சொல்லு, எதுக்காக நீ திரும்ப வந்த? நீ சொல்லு, எதுக்காக நான் இந்த ஊருக்கு கிளம்பி வந்தேன்? நீ தான் சொல்லணும். இந்த கேள்வியை தான் எனக்கு நானே நேத்து கேட்டுக்கிட்டேன். எவ்வளவோ சம்பளத்துல எனக்கு எங்கெங்க இருந்தோ வேலை வந்துச்சு, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை நான் ஏன் ஏத்துக்கிட்டேன்? வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் தானே. என்னோட பர்சனல் கோபத்துக்காக இவ்ளோ பெரிய லட்சியத்தை தூக்கி போட்டுட்டு போகணுமான்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன். இவ்ளோ பெரிய லட்சியத்துக்கு முன்னாடி இந்த கோபமும் அதுக்கான காரணமும் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுச்சு. அதான் திரும்பி வந்துட்டேன். நீ என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கலனாலும் நான் திரும்பி வந்திருப்பேன். அதான் எனக்கு தெரியுமே. ஆனாலும் நீ அப்படி பண்ண. ரொம்ப சிம்பிள். என் ஃப்ரெண்டு என்னை நீ புரிஞ்சுக்கவே நினைச்சேன். தமிழே என் ஃப்ரெண்டே இல்லை, அவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டாரு. என் கால்குலேஷன் தப்பாயிருச்சு. இதில் ஒரு காமெடி என்னண்டா, நான் தமிழே கணத்தில் அரைஞ்சப்ப கூட அவர் இவ்வளவு கோவப்படவே இல்லை. நீ ஒரு வார்த்தை சொன்னோன்னே பயங்கரமா கோச்சிக்கிட்டாரு. ஏன்டா இவ்வளவு கூட்டு வந்தோன்னு தோணுச்சா? சேச்சா, அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவா ஒரு சில பேர்த்த நம்ம நல்லவங்கன்னு ஏத்துக்குவான், ஆனா நம்மளை விட நல்லவங்கன்னு நம்ம ஒரு சில பேரை மட்டும்தான் ஒத்துக்குவான். அப்படி ஒத்துக்கிட்ட ஆளுதான் நீ. என்னை விட நீ தான் ரொம்ப நல்லவ. நான் இந்த பசங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு 4-5 மாசம் ஆச்சு. நீ என்னடாண்டா ஒரே வாரத்துல அந்த பசங்க மனசுல இடத்த பிடிச்சிட்ட. நீ ஸ்கூலை விட்டு போன உடனே பசங்க பசங்களாவே இல்லை, அழுது தள்ளிட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு பசங்க மேல நீ எவ்வளவு ஆழமா பாசம் வச்சிருக்கேன். ஹே, அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்லப்பா. அடிப்படையா அந்த பசங்க ரொம்ப நல்ல பசங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. கோவத்துல நான் தான் ஒரு செகண்ட் யோசிக்கவே இல்லை. சரி விடு, எல்லாம் சரியாயிடும். நம்ம பசங்க ஸ்போர்ட்ஸ் டேல கலக்குறாங்க, போதுமா? அதான் நீ வந்து இறங்க நினைக்க எனக்கு தெரியுமே. சரி, நம்மளுக்குள்ள இருக்க சண்டையெல்லாம் முடிஞ்சா? ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. பாப்போம் எப்படி போகுதுன்னு. பாப்போம். எனிவே, தேங்க்ஸ் அண்ட் வெல்கம். It's my pleasure.